பேசுவேன். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கம்பத்து கோழி முட்டை குழம்பு வைக்க போகிறோம். சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ருசியாக இருக்கும். ஃப்ரெண்ட், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க கொஞ்சமாக, அப்புறம் இறக்குறப்ப கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, நல்லா இந்த ஊசி மிளகாய் நீங்கள் வந்து போடலைன்னா பரவாயில்ல. ஆக்சுவலி இது நான் வீட்டுக்கு செய்கிறேன், அதனால் ஊசி மிளகாய் நான் கொஞ்சம் வறுத்து சாப்பிட்றாரு. ஓகே, 3 ஊசி மிளகா 3 பச்சை மிளகா இந்த மாதிரி சின்னதாக நறுக்கியிருக்கேன். இதுவும் எண்ணெயில் போட்டுக்குங்க. ஃப்ரெண்ட், நான் வந்து 5 தக்காளி பழம் இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா திக்காக இந்த மாதிரி திக்காக வந்து ஒரு போல் நிறையா இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன். போட்டு கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயில் வதக்கி நிலத்தையும். சரி, இப்போ பாருங்கள், இந்த தக்காளி இருக்குல்ல, இப்போ எண்ணெயில் பார்த்து நெய்யாக வதக்க சொன்னோன்னா இந்த தக்காளி இந்த எண்ணெயில் நல்லா குழையணும். அந்த அளவுக்கு அப்போ அது அந்த மாதிரி நீங்கள் வதக்கணும். எண்ணெயில் இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட், மற்ற பிராண்டில் நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சோம்ல, அந்த சாந்து தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எச்சக்கத்தூள், ஒரு கரண்டி மீனுக்கருத்தூள் போடுறேன் பாபாஸோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த கரண்டி நிறையா பட்டை மிளகா, பாபாஸோட பட்டை மிளகா தனித்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி, இந்த கரண்டியில் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். ஸோ நல்லா கொதிக்க விடுங்க, கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டோம்ல, இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக தெரியும், அப்படியே உருண்டு வரும். நல்லா கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மிளகா சாந்து எப்படி வந்து தனியாக எடுத்துங்க, எப்படி அழகாக வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டினீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், சாந்தெல்லாம் நல்லா வெந்துருச்சு. 1 ஸ்பூன் நிறைய உப்பு போட்டுக்குங்க, பத்தல் நம்மளை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை, இது நாட்டுக்கோழி முட்டை குழம்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பில் போடுங்க, கடைசியாக நம்ம இறக்க போகிறோம். கொஞ்சம் மல்லி போட்டுக்குங்க, கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், கறி ரெடி. அதாவது கம்பத்து கோழி பாருங்கள், கம்பத்து கோழி முட்டை குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுங்க. குழம்பு வேணான்னா ஊசி மிளகா போடாதீங்க. நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ.